நெக்ஸ்ட் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்ட்ரெச்சபிள் லைக்ரா ஃபேப்ரிக். லைக்ரா பற்றி பேசுகிறோம். சில பேர் லைக்ராங்கிறாங்க, சில பேர் வந்து ஸ்பாண்டெக்ஸ்ங்கிறாங்க, சில பேர் வந்து எலாஸ்டின்ங்கிறாங்க. இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த ஸ்ட்ரெச்சபிள் ஃபைபருக்கு பேர் வந்து காமன் நேம் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்பாண்டெக்ஸ். அதே யூரோப்பியன் அண்ட் அதர் இதில் வந்து கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எலாஸ்டேன் அப்படின்னா ரெண்டு காமன் நேம் இருக்கு. எலாஸ்டேன் இந்த ஸ்ட்ரெச்சபிள் ஃபைபர் இந்த காமன் நேம் தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் யூரோப் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லைக்ராங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் இந்த எலாஸ்டேன் ஃபைபரை, அதாவது இந்த ஸ்ட்ரெச்சபிள் ஃபைபரை உருவாக்குற ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அவங்களுடைய ஓன் பிராண்ட் நேம் வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி டியூபாண்ட் அமெரிக்கன் கம்பெனி உருவாக்குற பிராண்ட் நேம் தான் வந்து லைக்ரா. அதே மாதிரி ஹொயசன் சவுத் கொரியா கம்பெனி உருவாக்குறது கிரியோலா. இதே மாதிரி ஜாப்பனீஸ் கம்பெனி வந்து கார்லோஸ்டேன் அப்படிங்கிற பிராண்ட். அதே மாதிரி இந்தியன் மேக்கில் பார்த்தீங்கன்னா இந்தோராமா அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்தியா லைக்ரா அப்படின்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து பிராண்ட் நேம். காமன் நேம் வந்து ரெண்டு நேம்ல அந்த ஃபைபரை அவங்கவுங்க ஓன் மேனுஃபேக்சர் வச்சிருக்க பிராண்ட் நேம் தான் வந்து லைக்ரா, கிரியோலா, எலாஸ்டேன், இண்டிஸ்டா, இந்தியா, இதெல்லாம் வந்து அந்த பிராண்ட் நேம். சரிங்களா? இப்போ லைக்ரா ஃபேப்ரிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 times ஸ்ட்ரெச்சபிள் ப்ராப்பர்ட்டியில் ஒரு மீட்டர். அதாவது ஒரு மீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 5 to 7 மீட்டர் வரைக்கும் நீங்கள் இழுக்கலாம். எந்த பிரேக்கும் ஆகாது. நல்லா இழுக்கும்போது இதை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒரு மீட்டரில் கரெக்டாக வந்து நிற்கும். அதாவது ரெக்கவரியும் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெச்சபிளும் இருக்கும், ரெக்கவரியும் இருக்கும். அதனால தான் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபைபர் ஃபேப்ரிக் வந்து இதை வந்து ரெக்கமெண்டபுளாக யூஸ் பண்ணுறாங்க. சேஃப் ரிட்டன்ஷன், அதாவது சேஃப் ஒரிஜினேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இந்த தூரம் இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது, ரெக்கவரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப் ஆஃப் காம்பனன்ட். ஒன்று வந்து பாலி ஈத்தர் ஆர் பாலியஸ்டர். இது ஒரு சாஃப்ட் செக்மெண்ட்டு. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதாவது அமாஃபஸ் ரீஜனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலியூரத்தேன் பேஸ்டு ஹார்டு செக்மெண்ட். இது வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப வந்து அதாவது நான் டையபுளாக இருக்கும். இதில் பாலியஸ்டர் ஆர் பாலி ஈத்தர் வந்து ஸ்ட்ரெச்சுக்கும், அதாவது இழுக்கும்போது அதாவது விரிஞ்சு கொடுக்குறதுக்கும், பாலியூரத்தேன் ஹார்டு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரெக்கவரி ஸ்ப்ரிங் டைப்ல இருக்கும். அது ரெக்கவரிக்கும் அது யூஸ் ஆகும். இப்போ பாலி ஈத்தர் அந்த பாலியூரத்தேன் மாறி அந்த மாலிகுலர் இருக்கும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இழுத்து கொடுக்கும்போது இந்த பாலி ஈத்தர் வந்து விரிஞ்சு கொடுக்கும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாலியூரத்தேன் செக்மெண்ட் வந்து உள்ள ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள கொண்டு வந்து பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய கெமிக்கல் நேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக சஸ்டைனபிள் லைக்ராஸ்லாம் வந்துருச்சு, எலாஸ்டேட்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் எலாஸ்டேட், அதே மாதிரி பயோ ப்ராடக்ட் உருவாக்கக்கூடிய எலாஸ்டேன் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த எலாஸ்டேன் ஃபைபர்ஸ் வந்து எதுக்கெல்லாம் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரினுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதே மாதிரி ஹை ஹீட் 200 டிகிரிக்கு மேலே ரொம்ப ஹை டெம்பரேச்சர் பண்ணிங்கன்னா சென்சிட்டிவ். மினரல் ஆசிட் ட்ரீட் பண்ணிங்கன்னா இது வந்து பிரேக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்க்கு பிரேக் ஆகும். அதே மாதிரி ஃபினாலிக் காம்பவுண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஃபினாலிக் காம்பவுண்ட் வந்து அப்படின்னா அது கூட லைக்ரா இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா டையபிள் எலாஸ்டேன், நான் டையபிள் எலாஸ்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டையபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட், டிஸ்கசிங் ஏஜென்ட், பேஸ், அதாவது கேட்டயானிக் டைஸ், இதில் மட்டும் டை ஆகக்கூடிய டையபிள் எலாஸ்டேன் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள்.